ரஜினிகாந்த் மாடியிலிருந்து பார்த்தார். ஓடி வந்தார். என்ன பார்த்துட்டு வந்து என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டார். சொன்னேன். அன்னிலேருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு. திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ ப்ரோ, கென்மை ஃபவுண்டேஷன் கூட நீங்க பண்ண வீடியோ நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க 2 பேரும் உடம்பு முடியாம இருக்காங்க. உங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்னா ப்ளீஸ் பண்ணுங்க. கென்மை ஃபவுண்டேஷனை சேர்ந்து நானும் அந்த வயசான 2 பேரை தேடி போனோம். அப்படி அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீடான ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கொடுக்கலாம்னு நினைச்சோம். பட் அந்த செகண்ட் பர்சனை பத்தி விசாரிக்கும் போது அவங்க இந்த தாத்தாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அவரை மீட் பண்ண போலாமான்னு கேட்டப்போ ஃபர்ஸ்ட் ரொம்பவும் மடுத்துட்டாரு. வீட்லயே அலோவ் பண்ணல. அவரை எப்படியோ ஒத்துக்க வச்சு அவங்கள பாக்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போன எங்க டீமுக்கு அதுக்கப்புறம் தான் ஷாக்கு. ஒரு ஆள் நிமிர்ந்து கூட போக முடியாத ஒரு பாதை வழி போனா நின்னு திரும்ப கூட முடியாத ஒரு வீட்டுல அவர் தங்கச்சியும் அவங்க குடும்பக்காரங்களால ஒதுக்கி வச்சு திருமணம் கூட பண்ணிக்காம அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நாங்க அந்த இனிஷியல் அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணலாம்னு முடிவெடுப்போம். ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நாங்க பண்றோம். இதே போல நீங்களும் உங்களை முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. இதே மாதிரி கஷ்டப்படுற யாராவது உங்களுக்கு தெரியும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கண்டிப்பா கொடுப்போம்.